இன்று கோவை கரும்புக்கடை ஆசாத் நகரில் ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் அசரப் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக ஆதரவற்றோர் இறந்தா உடல் அடக்கம் தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக எந்த இடத்துல எத்தனை மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிட்டாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. உடனடியாக போய் ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டால் அவங்கவங்க முறைப்படி, ஒரு இந்து இறந்தால் இந்து முறைப்படி, ஒரு இஸ்லாமியர் இருந்தால் இஸ்லாமிய முறைப்படி, கிறிஸ்துவர்கள் இருந்தால் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்து ஒரு நல்ல பெயரை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல பெயரை ஜீவசாந்தி அறக்கட்டளை எடுத்திருக்கிறது. கடந்த 7 ஆண்டு காலமாக கோவையிலே வட மாநிலங்கள், வட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கி படிக்கிறார்கள். டாக்டராக, இன்ஜினியராக இங்கே இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த ரம்ஜான் நேரத்தில் இஸ்லாமியர்கள் 30 நாள்கள் நாங்கள் நோன்பு இருப்போம். அந்த நோம்பில் காலையில் 3 மணிக்கு அந்த வட மாவட்டங்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காது. அந்த நேரத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக சுமார் 5500 பேர்த்துக்கு தினந்தோறும் ஒரு 100 பேர் வேலை செஞ்சு அந்தந்த பகுதியில் சரவணம்பட்டி, வெள்ளலூர், ஈச்சனாரி, அவினாசி ரோடு, சாய்பாபா காலனி, எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாலும் கரெக்டாக 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த சகர் உணவு, சகர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் காலையில், அந்த உணவை கொண்டு போய் அவங்க சேர்த்திடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக இந்த பணி மிக இறைவனுக்கு மிக பிடித்தமான பணி. அதை மிக சிறப்பாக நம்ம இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே பல்சமய நல்லுறவு இயக்கம், மற்ற இயக்கங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உணவு பரிமாறுறதுக்காக வந்தோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு இன்பமான நாள், ஒரு இனிய நாள், ஒரு சந்தோஷமான நாள். இந்த மாதிரி எப்போ ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கறதா உலகத்துலேயே மிகப்பெரிய தர்மம். அதை தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக இவங்கெல்லாம் சாதாரண ஒரு மக்கள். இவங்கெல்லாம் பெரிய மாட மாளிகை எல்லாம் கட்டல, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அவங்களே ஒரு ட்ரஸ்ட் வச்சு இது மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னா அடுத்தவங்களும் நாம் முன் வரணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க பணம் உதவி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் தான் இவங்களும் இன்னைக்கு 5000 பேர், நாளைக்கு 10,000 பேர். ஏன்னா கோயம்புத்தூர் வளர்ந்து வர மாவட்டமாக இருக்குது. அதை இவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல்சமய நல்லொரு இயக்கத்தின் நோக்கம். பெயர் சலீம், நான் தலைவர், ஜீவசாந்தி அறக்கட்டளை. சமத்துவ சகர் உணவு இந்த 7ஆம் ஆண்டு நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பல்சமய நல்லொருக்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நன்றிகளும் பிரார்த்தனைகளும். இந்த 7ஆம் ஆண்டு சமத்துவ சகர் உணவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளை மூலமாக வருடத்திற்கு எல்லா நாட்களுமே ஒவ்வொரு மத பண்டிகைகளை கொண்டாடுற ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். அதன்படி ஒரு சமூக நல்லிணக்க தீபாவளி, சமத்துவ பொங்கல் மாதிரி இந்த மாதம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கடைபிடிக்கக்கூடிய இந்த